சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரா பப்பாயா பராட்டா எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். பப்பாளி காயை வச்சு நம்ம ஒரு பராட்டா பண்ண போறோம். பப்பாளியில இல்லாத சத்து என்ன அப்படி நம்ம கேட்கலாம். ஏன்னா எல்லா வகை சத்தும் பப்பாளியில இருக்குது. பப்பாளி காய், பழம், இலை, பூ, விதை எல்லாத்துலயுமே சத்து நிறைய இருக்கு. இன்னைக்கு பப்பாளி காயை நம்ம வச்சு பண்ண போகிறோம். பப்பாளி காயில் வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இது வந்து கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம குக் பண்ணியோ சலாட் மாதிரி பண்ணியோ இல்லை பராட்டா மாதிரி பண்ணியோ ஏதோ ஒரு வழியில் நம்ம இன்டேக் எடுத்தால் அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது. ஃபேட்டி லிவர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தென் இது வந்து ஆன்டி கேன்சர் செல்ஸை வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணுது. லேடிஸ்க்கு ஒரு 40க்கு மேலே உள்ள லேடிஸ்க்குலாம் இது ரொம்ப நல்லது. ஆன்டி கேன்சர் வந்து அது வந்து அந்த செல்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் கேன்சர் உள்ளவங்களாம் இது நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பப்பாளி காய், அஜுவன், கோதுமை மாவு, ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடர்னா அந்த மாங்காய் பிஞ்சிலேருந்து அதை பவுடர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆம்ச்சூர் பவுடர், சில்லி பவுடர், க்ரீன் சில்லி, கொத்தமல்லி இலை, ஜீரா பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, உப்பு, எண்ணெய், தண்ணீர். இதுதான். இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து பப்பாளி காய் நல்லா காயாக இருக்கிற ஒரு காயை எடுத்து அதை வந்து நல்லா துருவி இந்த மாதிரி பெரிய இதில் வந்து 2 சைடு இருக்கும், சின்னது இருக்கும் பெருசு இருக்கும். நான் அந்த பெரிய இதில் வச்சு துருவி வச்சுருக்கேன். பெரிய இதில் துருவி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் நான் அதை அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வச்சுட்டேன். ஏன்னா வந்து பரோட்டா பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது வெளியே வந்துடும் தண்ணியெலாம். அதனால் வந்து அதோட தண்ணியை நான் வெளியே எடுக்கிறதுக்காக ஒரு 20 மினிட்ஸ்க்கு முந்தைய நான் உப்பு போட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு துணியை வச்சு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நல்லா சக் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஒரு துணி, வெள்ளை துணியை எடுத்துட்டு நம்ம எப்போவுமே முள்ளங்கி பராட்டா, இந்த பப்பாயா பராட்டாலாம் பண்ணும்போது தண்ணி நிறையா இருக்கும். அதை நம்ம வெளியே எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு துணியில் நம்ம அது வந்து இதை மாதிரி தட்டிட்டு அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் நல்லா புனிஞ்சு எடுத்துடலாம். அப்போ வந்து நம்ம பரோட்டா பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நமக்கு இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு வச்சதுனால அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியிடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா இந்த துணியில் வச்சு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து இந்த பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இவ்வளோ எக்ஸஸ் தண்ணி இருக்குது. இது நம்ம வந்து வேண்டாம், இது யூஸ் பண்ண வேண்டாம், வச்சிடலாம். இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாகிடும். முதல்ல ஃபஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டெண்டராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகிடும். இதில் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு இருந்ததுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்க வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு லேசாக உப்பு ஆட் பண்ணிக்குவோம். அப்புறம் செக் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லி இந்த வின்டர் சீசனில் மழை காலங்களில் கொஞ்சம் க்ரீன் சில்லி எடுத்துகிட்டா நம்மளுக்கு விட்டமின் சி அதுலேருந்து கிடைக்கும். ஸோ உங்களால் சேர்த்துக்க முடிகிற அளவுக்கு நம்ம க்ரீன் சில்லி நம்ம எல்லா இதுலேயும் சேர்த்துக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சில்லி பவுடரை நல்லது. க்ரீன் சில்லி உங்களுக்கு காரத்துக்கு தக்க கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. சிறிதளவு சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா பவுடர், கொத்தமல்லி இலை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆம்ச்சூர் பவுடர். இது வந்து இந்த மாங்காய் காய் மாங்காயிலேருந்து அதை ட்ரை பண்ணி பவுடர் எடுக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு புளிப்பு சுவை இருக்கும், அதுக்காக போடுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து இதுக்கு மேல் மாவு நம்ம ரெடி பண்ணணும். நான் வந்து அந்த கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் அந்த கோதுமை மாவு கூட கொஞ்சம் சோயா அது ஆட் பண்ணி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே கடையில் வாங்குறதோட நம்ம கோதுமை வாங்கி நம்ம அரைச்சி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதோட வந்து நம்ம அந்த சோயா கொஞ்சம் 1 கிலோவுக்கு ஒரு 100 கிராம் 150 கிராம் சோயா உள்ள போட்டு அரைக்கிறது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. இந்த மாவு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் போட்டு நம்ம அந்த மாவை கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு நார்மல் வாட்டரில் நம்ம மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துப்போம். இது வந்து நான் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நான் வந்து நல்லா மூடி வச்சுட்டேன். எப்போவுமே சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸோ ½ அன் ஹவர் முந்தி நம்ம அதை மூடி வச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நம்ம மூடி வச்சுட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம வந்து சப்பாத்தி தரட்டலாம். இப்போ வந்து இந்த மாவை நல்லா நம்ம உருட்டிட்டு
ஓரளவு ரொம்ப மெலிசாக எடுக்கணும்னா ஓரளவு இந்த சைஸ் ஒரு பெரிய லெமன் சைஸ் நம்ம எடுத்துக்கலாம். மாவில் லைட்டாக தொட்டுண்டு இந்த மாவில் லைட்டாக நம்ம அதை தொட்டுட்டு நம்ம அதை வச்சு லைட்டாக முதல்ல லேசாக ஒட்டிப்போம். ஏன்னா உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணணும்ல, இதை வந்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணணும். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நிறைய உள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைவாக வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்க. இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த எட்ஜஸ் அப்படியே எடுத்து இப்படி கையில் வச்சு நல்லா திருப்பி கோல் பண்ணிக்கோங்க. திருப்பி லைட்டாக அந்த மாவில் தொட்டுண்டு உள்ள ஏர் இருக்கும், அதனால அது கொஞ்சம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த ஏர்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிரும். அப்போ நம்ம அதை திரட்டும் போது அது உடஞ்சி வராது. இப்போ வந்து இதில் திரட்டிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அப்படி திரட்டுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். அது ஹீட் ஆகட்டும். இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் வேண்டாம், ரொம்ப தடிமாவும் இருக்க வேண்டாம். ரொம்ப திரட்டி உங்களுக்கு ஷேப் வரலன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படின்னா எந்த ஷேப்பாக இருந்தாலும் நம்ம அதை சாப்பிட தான் போகிறோம். இந்த மாதிரி கையில் 2 கையில் நம்ம தட்டிட்டு, ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த மாவை நம்ம தொட்டுக்கோல அந்த மாவில் போயிடும். போட்டு ஜவலை போட்டுப்போம். ஃபஸ்ட்டில் நம்ம அதுக்கு எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லை. 2 சைடு புரட்டி போட்டுட்டு அதுக்கு நம்ம அதில் எண்ணெய் தடவலாம். சைடு இந்த மாதிரி அவுட்டர் லேயர் இந்த மாதிரி ஆனோடனே நம்ம அதை புரட்டி போட்டுப்போம். அடுத்த சைடு அதே மாதிரி வரட்டும். இப்போ வந்து லைட்டாக அதில் எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம எண்ணெய் இல்லைனா நீங்கள் வந்து கீ கூட நம்ம சின்ன பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும்னா கீ கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தடவுங்க, நிறைய தேவையில்லை. அடுத்த சைடும் நம்ம லைட்டாக கீ தடவிக்கலாம். இந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படி தடவிக்கோங்க எண்ணெய் ஆர் கீ. அப்புறம் இதை வச்சு லைட்டாக அப்படியே அழுத்தம் கொடுங்க. அது கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். ஏன்னா வந்து ரா பப்பாயா தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உள்ளேயும் நல்லா குக் ஆகும். 2 சைடும் நல்லா புரட்டி போட்டு இந்த மாதிரி லைட்டாக டார்க்காக அது ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ வந்து நல்லா அது ஒரு சைடு நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இல்லாட்டி ஒரு கொஞ்சம் துணியை வச்சு கையில் சின்ன துணியை எடுத்து வச்சு அப்படியே அழுத்தி கொடுத்தா கூட அது நல்லா கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக வரும். நல்லா இந்த மாதிரி அப்படி ஒய்ந்து வரும். அப்போ நல்லா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வந்தால் பரோட்டா நல்லா ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். இது என்னோட நெய்பர் ஆண்டி எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து, அதனால் நான் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு சைடும் இப்படி நம்ம நல்லா அழுத்தம் கொடுத்தது. எட்ஜஸை கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. இந்த சைடு எட்ஜஸ் எல்லாம். இது வந்து டொமேட்டோ கெச்சப்போட சாப்பிடலாம். ஆர் வந்து க்ரீன் சட்னி. எப்படின்னா எண்ணெயில் வதக்காமல் இங்கே உள்ளவங்கெல்லாம் அந்த க்ரீன் சட்னி பண்ணுறாங்க. நம்ம கொத்தமல்லி எல்லாம் புதினா எல்லாம் 2 ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு ப்ளஸ் க்ரீன் சில்லி. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை வேணும்னா அந்த அம்சூர் பவுடர் போடுறாங்க. இல்லாட்டி வந்து கூஸ்பெரி நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவை போட்டு நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப அந்த மிக்சியில் அரைச்சி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அது இதுக்கு நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு இன்னொரு இது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். மாவு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். ரொம்ப பெருசாக இருந்தால் ரொம்ப மொத்துன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல் பண்ணிக்கோங்க கையில் வச்சு. லைட்டாக அந்த மாவில் தொட்டுண்டு லைட்டாக சின்னதாக ஒரு இது பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இப்படி கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த எட்ஜஸ்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிரும். வெளியே அது புரிஞ்சு வராது. தென் இப்படி நல்லா ரொட்டேட் கோல் பண்ணிக்கோங்க. கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க லைட்டாக. அப்புறம் அந்த இது இப்படி லைட்டாக எடுத்து அழுத்தம் கொடுங்க.
நம்ம திரட்டும் போது அது வந்து எட்ஜஸ்லாம் பிஞ்சு வராது. ஸோ மாவில் நல்லா தொட்டுண்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. நல்லா வந்து லைட்டாக மாவு தொட்டுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தது நம்ம தட்டி எடுத்தாச்சு. இது கையில் அப்படி 2 தடவை அப்படி இந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் அது விரிஞ்சும் கொடுக்கும். நம்ம மெதுன்னு இருந்தால் அது கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்கும். அப்படியே போட்டுடலாம். இப்பொழுது சுவையான பப்பாளி காய் பராட்டா பண்ணியிருக்கோம். ரா பப்பாயா பராட்டா பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.